மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம், பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இதனினுடைய ஒரு அழுத்தம் காரணமா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் அந்த அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் சில நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த எல்லா அரசாங்கங்களுமே நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஹமாஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கைவிடணும். இது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன தேர்தலில் ஹமாஸ் எந்த வகையிலையுமே அவங்க பங்கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த. சரி, ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புனா இஸ்ரேல் இராணுவமான IDF என்பது புனிதமான அமைப்பா? கடந்த 2.5 ஆண்டுகளாக காசா மக்களுக்கு எதிராக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய கொடுமைகள் 1-2 கிடையாது. சரி, ஹமாஸை தடை செய்யணும் அப்படின்னா அதை விட 100 மடங்கு அதிகமான காரணங்கள் IDFக்கு இருக்கு. அது என்னன்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்கலாம். இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள், சேமியுங்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ். கடந்த ஒரு 2 வாரங்களாகவே பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொன்ன பிரிட்டனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும் அல்லது ஆஸ்திரேலியா, இந்த மாதிரியான பல்வேறு நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹமாஸை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்றது தான். ஹமாஸ்ன்ற அந்த அமைப்பு 1987ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னாடி பல்வேறு விதமான பாலஸ்தீன அமைப்புகள் இருந்தாலுமே அந்த காசா பகுதி, குறிப்பாக காசாவினுடைய மண்ணின் மைந்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஹமாஸ் அப்படின்ற அந்த அமைப்பு. அந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடை கிடைச்சாதான் இவங்க சொல்லக்கூடிய, குறிப்பாக இந்த மேற்குலக நாடுகள் ஹமாஸை தீவிரவாதின்னு சொல்றதுக்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்தே இந்த காசா பகுதிக்குள்ள பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களை இஸ்ரேல் இராணுவம் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்திலேயே நிறைய காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 1994ஆம் ஆண்டு காசா பகுதிக்குள்ளேயே பல்வேறு விதமான அட்டூழியங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ 1994 குறிப்பாக இந்த காணொலியெல்லாம் பதிவு செய்கிற அளவுக்கு வசதி இருந்த காலத்திலேயே இந்த மாதிரியான கொடுமைகளை செஞ்சுருக்காங்கன்னா, அப்போ ஹமாஸ் உருவாக்கப்பட்டதற்கு முன்னாடி அவங்க எந்த விதமான கொடுமைகளை செஞ்சிருப்பாங்க? அப்போ தொடர்ச்சியாக அந்த மக்களை ஒரு இராணுவம் அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியான ஒரு கொடுமைகளை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த இடங்கள்ல ஒரு அமைப்பு உருவாகிறதுன்றது இது உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். அப்படி உருவானது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் அமைப்புகளாக இருக்கட்டும், உலகம் முழுவதுமே அதுதான் உண்மையான நிலையாக இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு இராணுவமாக இருக்காங்க. ஒருவேளை ஹமாஸ் கலைக்கப்படணுமா அல்லது இருக்கணுமா அப்படின்றது காசா மக்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர எப்படி சர்வதேச அமைப்புகள் முடிவு பண்ணுவாங்க? சரி, ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு அப்படின்னா IDF புனிதமான அமைப்பா? அப்போ அவங்க மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லையா அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. தி கார்டியனில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெளியான ஒரு செய்தி என்னன்னா, போர்க்குற்றங்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்குகள், இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 88 வழக்குகள் எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி மூடப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அந்த செய்தியில் பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த இராணுவ வழக்கறிஞர்கள், பல இராணுவ அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கான மனித உரிமை மீறல்களை செஞ்சாலுமே அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாதங்களை வச்சுக்கிட்டே இருக்காரு. இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 1-2 பேரை மட்டும்தான் அவங்க சிறையில் அடைச்சு அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்தாங்களே தவிர 100 வழக்குகள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 88லிருந்து 90% வழக்குகள் அப்படியே மூடப்படுது. இதுதான் கார்டியன்ல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு.
அப்போ இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஹமாஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவ்வளவு வழக்குகள் வந்திருக்கு, அதை அப்படியே மூடிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஐடிஎஃப் கடந்த 2.5 வருடங்களாக செஞ்சிருக்கக்கூடிய இந்த போர்க்குற்ற நடவடிக்கைகள் அது என்னன்னு நம்ம இப்ப பார்த்தோம்னா, பொதுமக்கள் மீது விமான குண்டு வீசுறது. குறிப்பா இந்த 2.5 ஆண்டுகள்ல பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்க மேலேயே குண்டு போட்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்தும் போயிருக்காங்க. வெறும் கொத்து குண்டுகளை மட்டும்தான் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கான சில கெமிக்கல் குண்டுகளையும் அவங்க வீசியிருக்காங்க. இதுலேயுமே கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகள் மீதும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவத்தினர் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி பொருட்கள் இருக்கு இல்லையா, அது அதிக அளவுக்கு காசாக்குள்ளே போக முடியாத நிலைமைக்கு ஐடிஎஃப் செஞ்சுருக்காங்க. இப்போ சமீப நாட்களில் சாப்பாடே போக வைக்கல. ஆனால் கடந்த 2.5 வருஷமா மருந்துகள் அதிக அளவுக்கு போகலை. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கே நடந்திருக்குன்னா, போர்னால எத்தனையோ குழந்தைகள் கை கால் இழந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அடிபட்டிருக்கும் இல்லையா, அந்த அடிக்கு அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அனஸ்தீஷியா போட்டால் தான் அந்த வலிகள் தெரியாமல் இருக்கும். அந்த அனஸ்தீஷியாவை கிடைக்காத அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு வலி தெரியாத அந்த அனஸ்தீஷியாவை போடாமல் ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே காசா மக்களை தொடர்ச்சியாக பட்டினி போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த உணவுப் பொருட்கள் போகாமல் தடுக்கிற வேலையை ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காங்க. போகக்கூடிய உணவுகள்லையுமே மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருட்களை அவங்க கலக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்தில் ஒரு சமூகத்தையே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெருசலேம் மாதிரியான பகுதிகளில் பல பாலஸ்தீனர்களை அவங்க வீட்டுக்கே சென்று கைது செய்யக்கூடிய நடவடிக்கையை தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மேலே குண்டு போடுறாங்க. அதே மாதிரி சாப்பாடு வாங்கிறதுக்காக வந்த எத்தனையோ குழந்தைகள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சுட்டு கொண்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய இராணுவம். சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பிபிசியினுடைய அந்த ஆய்வறிக்கையிலேயே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் குழந்தைகளே இப்படின்னா, அப்போ பெண்களை எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த விரும்பலை. அப்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை ஏதோ அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் நடத்திய தாக்குதல் மூலமாக தான் அப்படின்றத இந்த உலக சமூகம் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் எல்லாருமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 10,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகள் இன்னைக்கும் இஸ்ரேலில் இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியான ஒரு தாக்குதலை இந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன், ஆனால் உங்களுக்கும் ஒரு தண்டனை இருக்குது, ஏன்னா நீங்களும் இந்த தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் இந்த உலக சமூகம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. எது எப்படி இருந்தாலும் ஹமாஸ் இருக்கணுமா கூடாதா அப்படின்றத காசா மக்கள் தான் தீர்மானிக்கணும், அல்லது ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் தீர்மானிக்கணுமே தவிர இந்த மேற்குலக நாடுகள் தீர்மானிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. மேற்குலக நாடுகளினுடைய இந்த ஒரு கோரிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு, அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி, எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாருங்கள், சேமியுங்கள். ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.